வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான காளான் பிரியாணி எப்படி குக்கர்ல செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாவே சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் மசாலா போட்டு வதக்கூடாதுங்க, கறிகிறோம். அடுத்து ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை புதினா தலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இப்போ காளான்ல அந்த மசாலா சேர்ற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க.
காளான் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 சில்லு மல்லித்தலை புதினா தலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு இதுல சேர்த்துருக்கேங்க. அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நீங்க இதுக்கு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காயை முழுசா அரைச்சு சேர்த்துருக்கேன். தேங்காயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அடுத்து தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊத்திருக்கேங்க. பாஸ்மதி அரிசினால 1.5 கப் சரியா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். இப்ப உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அடுத்து அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். லேசா கிண்டி விடுங்க, இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும். அடுத்து மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுக்கலாங்க. இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டா போதுங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் எல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ திறந்து பார்ப்போங்க. இங்க பாருங்க, நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குங்க. இப்போ நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.